Hello, vanakkam. Welcome back to my channel. Today I want to tell you to do something that scares you, something scary. உங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுங்க. அந்த பயத்தோட முடிவில் தான் அந்த கடைசியில் தான் growth இருக்கும். அங்கேருந்து தான் நம்ம as a person we become better, we grow. இந்த பயப்படுறது பண்ணணுங்கிறது இட் இஸ் நாட் நெசசரிலி லைக் ஃபிசிக்கலி பயமூத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லை. இட் கேன் பி சம்திங் தட் யூர் இமோஷ்னலி ஸ்கேர் டு டூ. லைக் எஸ் மட்டும் சொல்கிற ஒரு இடத்துல போய் நோ சொல்கிறது, அது பயந்தானே வரும். உங்களுக்கு நோ சொல்லணும்னு தான் ஆசை இருக்குது, ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு தயங்குறோம். அவங்க எப்படி நினைப்பாங்க அதுன்ட்டு ஏதோ ஒரு கதையை நினச்சி நம்ம சரி ஓகே பரவாயில்லன்ட்டு சொல்கிறோம். அதுக்கு பதிலாக இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறது, பயந்தாலும் சரி பண்ணுறது. அங்கே நமக்கு க்ரோத் வரும். அந்த பயத்துக்கும் நம்ம செயலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் தான் நம்மளோட க்ரோத் வரும். எங்கெல்லாம் நம்ம பயத்தை மீறி நம்ம தைரியமாக ஒரு விஷயம் பண்ணுறோமோ அங்கேயெல்லாம் வி பிகம் நம்மளோட லைஃப், நம்மளோட அவர் ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். வி எக்ஸ்பேண்ட் அஸ் அ பர்சன். நம்மளோட லிமிட்ஸ், நம்மளோட பவுண்டரிஸ் தே எக்ஸ்பேண்ட். வி பிகம் அ லார்ஜர் ஸ்பேஸ். நம்மளோட எனர்ஜி எக்ஸ்பேன்ஸ். அண்ட் த மோர் வி டூ, நம்மளை அந்த கம்ஃபர்ட் விட்டு கம்ஃபர்ட் ஜோன் விட்டுட்டு நம்ம வெளியே போய் எது தான் செஞ்சாலும் சரி, அப்படி எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை அதிகமாயிடும். இதே மாதிரி அடுத்த தடவை செய்யும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நமக்கு அது பண்ணுறது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம ஏதோ ஒரு விஷயம் எப்பப்போ நம்ம செய்கிறோமோ அப்போப்போலாம் நம்ம நமக்குள்ளே நம்மளே க்ரியேட் பண்ண பவுண்ட்ரிஸை விட்டு வெளியே வர்றோம். நம்மளுக்கே தெரியாத நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது வேறு யாரும் கொடுத்ததில்லை, நம்மளாக நமக்குள்ளே சுற்றி வச்சுருக்காங்க. இப்படி நம்மளால் பண்ண முடியாது, அப்படி நம்மளால் பண்ண முடியாது இதெல்லாம். ஆனால் சின்ன விஷயத்தில் கூட நம்ம இதிலேருந்து வெளியே வர 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 நம்மளோட உள்ளில் இருக்கிற இந்த மென்டல் பவுண்ட்ரிஸ், மென்டல் லிமிட்ஸ், ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் நம்மளாக க்ரியேட் பண்ண இதெல்லாம் தே வில் ஃப்ரீஸ் அண்ட் தே வில் கோ அவே. அங்கேயெல்லாம் நமக்கு ஒரு க்ரோத் ஆகும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிங்களே, எனி திங் தட் ஸ்கேர்ஸ் யூ ஆர் சேலஞ்சஸ் யூ. லைக் உங்களோட ஒரு கோல் கூட இருக்கலாம். ஐ வாண்ட் டு டூ திஸ், ஐ வுட் லவ் டு டூ திஸ், பட் என்னால் இந்த டைம் ஃப்ரேமில் என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியலன்னா, when you think about that goal கொஞ்சம் பயம் வருதுன்னா இட் மீன்ஸ் யூ கேர் அண்ட் இட் இஸ் ஒர்த் டூயிங். உங்களுக்கு பயம் கொடுக்கலைன்னா உங்களோட கோல்ஸ் தேர் நாட் பிக் இனஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹூஸ் கோட் எக்ஸாக்ட்லி இட் இஸ், பட் இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் கோட். இஃப் யூர் ட்ரீம்ஸ் டோன்ட் ஸ்கேர் யூ தென் தே ஆர் நாட் பிக் இனஃப். அப்படின்னா உங்களுக்கு பயம் வரலைன்னா உங்களோட ஆசைகள் என்னமோ, உங்களோட கனவுகள் என்னமோ அதெல்லாம் பெருசு இல்லை, அதெல்லாம் சின்ன கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கனவு காணும்போது பெருசாக காணணும். அவ்வளோ பெருசாக ஒரு கனவு காத்து அந்த கனவை பற்றி யோசிக்கும் போது நமக்கு நெஞ்சில் கொஞ்சம் பயம் இருக்கணும். அந்த மாதிரி கனவு தான் நம்ம காணணும். அந்த மாதிரி கனவு காணும்போது தான் நம்ம அதுக்காக முயற்சி எடுத்து அதில் போய் சேரும்போது நம்ம வாழ்க்கை அந்தளவுக்கு மாறிடும். சின்னதாக கூட எவ்ரிடே புஷ் யுவர் செல்ஃப் அ லிட்டில் பிட். ஏதோ உங்களுக்கு பயமாக இருக்கிற ஒரு விஷயம், டூ இட், ஜஸ்ட் டூ இட். இன்றைக்கி என்ன உங்களுக்கு பயம் இருக்குதோ அதை போய் பண்ணிடுங்க. ஒரு சின்ன விஷயம் கூட, ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லிடுங்க, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது இருந்தால் பண்ணிவிடுங்க, ஏதோ ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது இருந்தால் ஆரம்பிங்க, ஏதோ ஒன்று கமிட் பண்ண வேண்டியது இருந்தால் கமிட் பண்ணிவிடுங்க, ஏதோ ஒரு நபரை கட் பண்ணி விட வேண்டியது இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க, ஏதோ ஒரு புது முயற்சி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துருங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயந்துக்கிட்டு வேணுமோ வேண்டாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா எஸ் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் யாரோ பண்ணுறதா இருந்தீங்கன்னா அவர்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. Do something that scares you. Life is at these edges. இந்த எட்ஜில் தான் வாழ்க்கையே. எவ்வளோ நம்ம வாழ்கிறோமோ அந்த எட்ஜில் நம்ம வாழ்ந்து காட்டும்போது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடம் பெருசாகிடும். அங்கே தான் நம்ம க்ரோ ஆகிடும். ஆஸ் a person we become tougher, stronger, better. So do something that scares you, do something scary. All the very best. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.